அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக் கிளாஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறதான்னு வச்சுக்கோங்க, நீ ஏன் போகிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் போகிற? ஒய் ஆர் யூ கோயிங்? தும் கியூ ஜாத்த. சரியா? தும் கியூ ஜாத்த, ஒய் ஆர் யூ கோயிங்? நீ ஏன் போகிற? அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? லேஷ் தருஹ், லேஷ் தருஹ், லேஷ் ஒய் தருஹ் யூ கோ, இல்லைனா யூ ஆர் கோயிங். சரியா? லேஷ் ஒய் தருஹ் யூ ஆர் கோயிங். அப்போ சேர்த்து சொல்லும்போது நம்ம ஒரு ஆர் சேர்த்து ஒய் ஆர் யூ கோயிங், ஒய் ஆர் யூ கோயிங், தும் கியூ ஜாத்த, நீ ஏன் போகிற, அதான் லேஷ் தருஹ். சரியா? சரி, நீ ஏன் அங்கே போகிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் அங்கே போகிறாய்? சரியா? அது எப்படி கேட்குறது? அப்போ ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது ஒய் ஆர் யூ கோயிங், லேஷ் தருஹ் இருக்குது. இதில் இப்போ அங்கேக்குள்ள அரபிக்கு மட்டும் சேர்க்கணும். ஒய் ஆர் யூ கோயிங் தேர், தும் வஹா கியூ ஜாத்த, தும் வஹா கியூ ஜாத்த, நீ ஏன் அங்கே போகிற, ஒய் ஆர் யூ கோயிங் தேர். லேஷ் தருஹ், அந்த தேருக்குள்ள அரபிக் ஹினாக். சரியா? லேஷ் தருஹ் ஹினாக், ஒய் ஆர் யூ கோயிங் தேர், தும் வஹா கியூ ஜாத்த. சரியா? கரெக்டாக வருது மீனிங். சரி, நீ அங்கே தினமும் ஏன் போகிறேன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதே எப்படி கேட்குறது? லேஷ் ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே. லேஷ் அதான் ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே, நீ அங்கே தினமும் ஏன் போகிறாய். தும் ஹர் தின் வஹா கியூ ஜாத்த, தும் ஹர் தின் வஹா கியூ ஜாத்த. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது லேஷ் தருஹ் ஹினாக் வர இருக்குது, ஒய் ஆர் யூ கோயிங் தேர் வர இருக்குது. இப்போ எவ்ரிடே உள்ள அரபிக்கு மட்டும்தான் அந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். எவ்ரிடேக்கு அரபிக் என்னது? குல்லியோம். சரியா? அப்போ லேஷ் தருஹ் ஹினாக் குல்லியோம், லேஷ் தருஹ் ஹினாக் குல்லியோம், ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே. சரியா? தும் ஹர் தின் வஹா கியூ ஜாத்த, நீ ஏன் தினமும் அங்கே போகிறாய். கரெக்டாக வருது மீனிங். லேஷ் தருஹ் ஹினாக் குல்லியோம். கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இப்போ உன்னுடைய சகோதரன் எங்கேன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? உன்னுடைய சகோதரன் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர், துமாரா பாய் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் அக்கூக். சரியா? ஒயின் அக்கூக், ஒயின் அக்கூக், ஒயின் வேர் அக்கூக் யுவர் பிரதர். அப்போ ஒரு இஸ் சேர்த்து நம்ம வேர் இஸ் யுவர் பிரதர்னு சொல்கிறோம். சரியா? துமாரா பாய் கஹா ஹை, உன்னுடைய சகோதரன் எங்கே. சரியா? சரி, உன்னுடைய சகோதரி எங்கேன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. வேர் இஸ் யுவர் சிஸ்டர், ஆப்கா துமாரா பெஹின் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் உக்திக். சரியா? ஒயின் உக்திக். நம்ம இதில் அக்கூக்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல உக்திக்னு சொல்கிறோம். உக்திக்னா யுவர் சிஸ்டர். சரியா? அப்போ வெயின் வேர் உக்திக் சிஸ்டர், யுவர் சிஸ்டர். அப்போ வேர் இஸ் யுவர் சிஸ்டர், துமாரா பெஹின் கஹா ஹை, உன்னுடைய சகோதரி எங்கே. கரெக்டாக வருது. சரி, இப்போ ஒயின் அக்கூக்குன்னதுக்கு நம்ம ஒரு ஒயின் அக்கூக்குன்னு கேட்டோம்ல, அதே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி கேட்குறோம்? அதாவது வேர் இஸ் யுவர் பிரதர்னு கேட்டதை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறோம். எப்படின்னா, உன்னுடைய அண்ணன் எங்கேன்னு கேட்குறோம். சரியா? உன்னுடைய பிரதர், உன்னுடைய சகோதரன் எங்கே இல்லை, உன்னுடைய அண்ணன் எங்கே. அது எப்படி கேட்குறது? ஏன்னா ஒயின் அக்கூக்கு வர ஓகே தான். அதுக்கு அடுத்தால அதான் எல்டர், வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர், உன்னுடைய அண்ணன் எங்கே, வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர், ஆப்கா படா பாய் கஹா ஹை. சரியா? வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர், உன்னுடைய அண்ணன் எங்கே, ஆப்கா படா பாய் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் அக்கூக்கு வர ஓகே தான், நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. அதில் அந்த எல்டருக்குள்ள அரபிக் வேர்டு மட்டும் சேருங்க. எல்டருக்கு அரபிக் என்னது? அக்பர். சரியா? அப்போ ஒயின் அக்கூக் அக்பர். சரியா? ஒயின் அக்கூக் அக்பர், அதான் வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர். சரியா? ஒயின் அக்கூக்கு வர வேர் இஸ் யுவர் பிரதர், அக்பர் வந்து எல்டர். அப்போ வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர், ஆப்கா படா பாய் கஹா ஹை, உன்னுடைய அண்ணன் எங்கே. கரெக்டாக வருது. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாளைக்கு சீக்கிரமானு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கம் ஏர்லி டுமாரோ, கல் ஜல்தி ஆனா. சரியா? நாளை சீக்கிரமா, கம் ஏர்லி டுமாரோ, கல் ஜல்தி ஆனா. இதுக்கு என்ன அரபி? தால் பத்ரி புக்ரா. சரியா? தால் பத்ரி புக்ரா, தால் கம் பத்ரி ஏர்லி புக்ரா டுமாரோ. சரி, சொல்லும்போது கம் ஏர்லி டுமாரோ கரெக்டாக வருது. தால் பத்ரி புக்ரா. சரியா? தால் கம் பத்ரி ஏர்லி புக்ரா டுமாரோ. கரெக்டாக? கம் ஏர்லி டுமாரோ, கல் ஜல்தியானா, நாளை சீக்கிரமா. சரி, இதே இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் தெரியுமா? நாளையிலிருந்து சீக்கிரவா, நாளையிலிருந்து சீக்கிரவான்னு சொல்ல போகிறோம். அது எப்படி சொல்கிறது? சரியா? அதான் நாளையிலேருந்து சீக்கிரமா, கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ. கம் ஏர்லி டுமாரோ இல்லை, கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ, கல் சே ஜல்தியானா. சரியா? கல் சே ஜல்தியானா, கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து சீக்கிரமா. தால் பத்ரி மின் புக்ரா. நம்மகிட்ட ஏற்கனவே தால் பத்ரி இருக்குது. அந்த புக்ராவுக்கும் பத்ரிக்கும் நடுவில் ஒரு மின்னு ஒரு வேர்டு சேர்த்துருங்க, அதுதான் ஃப்ரம். அப்போ தால் பத்ரி கம் ஏர்லி மின் புக்ரா ஃப்ரம் டுமாரோ. கரெக்டாக வருது மீனிங். தால் பத்ரி மின் புக்ரா. சரி, நாளை இருந்து சீக்கிரமாக கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ, கல் சே ஜல்தியானா. கரெக்டாக? ஓகே. சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். மீதி நாளை பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, மாஸ்லாம்.